வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அனைத்து பல்கலைக்கழக வேந்தர்களாக முதலமைச்சரே இருக்க வேண்டும். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டு. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் அடுத்த கூட்டம் 23ஆம் தேதி கூட உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு அழைப்பு. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் பாஜகவினர் தீவிர பிரச்சாரம். பணக்காரர்கள் பற்றி மட்டுமே பாஜக சிந்திப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவிப்பு. மீனவரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். விரிவான செய்திகள். அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகம் சார்பில் மாணவர்களுக்கு பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தமிழக முதலமைச்சரும் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான மு.க. ஸ்டாலின் கலந்து கொண்டு பிரபல பின்னணி பாடகி பி. சுசிலா மற்றும் இசைக்கலைஞர் PM சுந்தரம் ஆகியோருக்கு கௌரவ முனைவர் பட்டம் வழங்கினார். தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர், கல்வி பொதுவான பட்டியலில் இருந்து மாநில அரசின் பட்டியலுக்கு மாற்றினால் மட்டுமே அனைவருக்கும் கல்வி, எல்லோருக்கும் உயர்கல்வி என மாற்ற முடியும் என தெரிவித்தார். அனைத்து பல்கலைக்கழகங்களின் வேந்தர்களாக முதலமைச்சரே இருக்க வேண்டும் என தெரிவித்த முதலமைச்சர், அதற்கான சட்ட முன்வடிவுகளை சட்டப்பேரவையில் நிறைவேற்றியுள்ளதாக தெரிவித்தார். பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் இருந்தால்தான் பல்கலைக்கழகம் நன்றாக இருக்கும் என்று முன்பே உணர்ந்தவர் ஜெயலலிதா என்று பாராட்டுக்கள் தெரிவித்தார். மேலும் ஜெயலலிதா இசை மற்றும் கவின்கலை பல்கலைக்கழகத்திற்கான அரசு மானியத்தை 3 கோடியாக உயர்த்தியும் ஆராய்ச்சி மையத்தின் நூலகத்துக்கு 1 கோடி ஒதுக்கீடு செய்வதாக அறிவித்தார். அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முடிவு செஞ்சிருக்காங்க. இதுக்காக அவரை மனதார நாம் பாராட்டலாம். நானும் மனமுவந்து பாராட்டுறேன். இப்ப இருக்கக்கூடிய நிலையை நினைச்சு இன்னைக்கு இசை பல்கலைக்கழகத்தோட சார்பில் பத்மபூஷன் பி. சுசீலா, PM சுந்தரம் என 2 இசை மேதைகளுக்கு டாக்டரேட் பட்டம் கொடுத்து பெருமைப்படுத்தி இருக்கிறோம். இதன் மூலமா டாக்டர் பட்டமும் பெருமை அடையுது. பாடகி சுசீலா அவர்களோட குரல்ல மயங்காதவங்களே இருக்க முடியாது. அதுல நானும் ஒருத்தன். அவர் பாட்டை நான் எப்போதுமே வெளியூருக்கு இரவு நேரத்தில் காரில் பயணம் செய்கிறப்போ காரில் போட்டு கேட்டுக்கிட்டே போவேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அடிக்கடி இடத்துல பாடியிருக்கேன் அதை நான். நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, உன் நினைவில்லாத இதயத்திலே சிந்தனை இல்லை, காயும் நிலா வானில் வந்தால் கண்ணுறங்கவில்லை, உன்னை கண்டு கொண்ட நாள் முதலாய் பெண்ணுறங்கவில்லை. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் அடுத்த கூட்டம் வரும் 23ஆம் தேதி நடைபெற உள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உச்சநீதிமன்ற உத்தரவின் பேரில் காவிரி நதிநீரை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் பகிர்ந்து கொள்வதற்காக காவிரி மேலாண்மை ஆணையத்தையும் ஒழுங்காற்று குழுவையும் ஒன்றிய அரசு அமைத்துள்ளது. இந்த 2 அமைப்புகளுக்கும் தமிழகம், கர்நாடகம், கேரளா, புதுச்சேரி ஆகிய 4 மாநிலங்களும் தங்கள் பிரதிநிதிகளை நியமித்து உள்ளன. இந்த நிலையில் வரும் 23ஆம் தேதி 90வது காவிரி நீர் ஒழுங்காற்று குழு கூட்டம் நடைபெற உள்ளது. காணொலி வாயிலாக நடைபெறும் கூட்டத்தில்
தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 3ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் 23ஆம் தேதி வரை தமிழகத்திற்கு வினாடிக்கு 2600 கன அடி வீதம் தண்ணீர் திறக்க கர்நாடக அரசுக்கு உத்தரவிடப்பட்டது. இந்த நிலையில் 23ஆம் தேதி நடக்கும் கூட்டத்தில் ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடக மாநிலம் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துள்ளதா என்பது பற்றி கணக்கீடு செய்யப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த ஒரு வாரமாக தொடர்ந்து பரவலாக மழை பெய்து வருகிறது. குமரி கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. அதேபோல் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், திருநெல்வேலி, தென்காசி, தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், கன்னியாகுமரி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, திருச்சி, புதுக்கோட்டை, திருப்பூர், கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆங்காங்கே கனமழை விட்டுவிட்டு பெய்து வரும் நிலையில் திருவல்லிக்கேணி, சேப்பாக்கம், ஆயிரம் விளக்கு, பாரிமுனை, ஆலந்தூர் உள்ளிட்ட இடங்களில் மிதமான மழை பெய்துள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், சில பகுதிகளில் சற்று பலத்த மழைக்கான வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கேரளாவில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும், ஆந்திரா மற்றும் கர்நாடகாவில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தல் 25ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் பாஜக மற்றும் காங்கிரஸ் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது. 200 தொகுதிகளை கொண்ட ராஜஸ்தான் மாநில சட்டப்பேரவைக்கு நவம்பர் 25ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. பாஜக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளிடையே இருமுனை போட்டி நிலவி வரும் நிலையில் பல்வேறு வாக்குறுதிகள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை காங்கிரஸ் கட்சி வெளியிட்டுள்ளது. ஜெய்ப்பூரில் உள்ள மாநில கட்சி அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சி தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கெலாட் இணைந்து இன்று தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர். அதில் விவசாயிகளுக்கு 2 லட்சம் வரை வட்டியில்லா கடன், சமையல் எரிவாயு 400, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்டவை அறிவிக்கப்பட்டுள்ளன. மேலும் 4 லட்சம் அரசு வேலைகள், 10 லட்சம் வேலைவாய்ப்புகள், சிரஞ்சீவி காப்பீட்டு திட்டத்தின் தொகை 50 லட்சமாக உயர்வு உள்ளிட்ட வாக்குறுதிகளும் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளன. இதற்கிடையே ராஜஸ்தான் மாநிலம் வல்லப் நகரில் நடைபெற்ற பேரணியில் பேசிய காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி, சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு குறித்த கட்சியின் நிலைப்பாட்டை ஆதரித்து பேசினார். மேலும் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது நாட்டின் எக்ஸ்ரே போன்றது என தெரிவித்த அவர், பழங்குடியினர் நலனை பாதுகாப்பதில் காங்கிரஸ் அக்கறை கொண்டுள்ளதாக தெரிவித்தார். ராஜஸ்தான் மாநிலம் பாலி பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் சனாதனத்தை ஒழிக்க துடிப்பதாகவும், சனாதனத்தை ஒழிப்பது என்றால் ராஜஸ்தானின் கலாச்சாரத்தையே ஒழிப்பதாகும் என்றும் தெரிவித்தார். கடந்த 5 ஆண்டுகளாக ராஜஸ்தானில் ஆட்சி செய்த காங்கிரஸ் கட்சி மாநிலத்தை வளர்ச்சியில் இருந்து பின்னுக்கு தள்ளியுள்ளதாக குற்றம் சாட்டிய அவர், காங்கிரசுக்கு ஊழலும் குடும்ப அரசியலும் மட்டுமே முக்கியம் என விமர்சித்தார். மருத்துவர் பத்ரிநாத் மறைவிற்கு பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். இந்தியாவின் மிகப்பெரிய தொண்டு நிறுவன மருத்துவமனைகளில் ஒன்றான சென்னை சங்கர நேத்ராலயா மருத்துவமனையை நிறுவியவர் பத்ரிநாத் வயது முதிர்வு காரணமாக காலமானார். அமெரிக்காவில் உயர் படிப்புகளை முடித்து இந்தியாவில் குறைந்த செலவில் சிகிச்சை அளிக்க வேண்டும் என்ற சேவை நோக்குடன் ஏழை மக்களுக்கு இலவசமாக கண் சிகிச்சை மேற்கொண்டு வந்த இவர் பத்மபூஷன், பத்மஸ்ரீ, டாக்டர் B.C. ராய் விருது, சிவிலியன் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். இவரது மறைவையொட்டி பிரதமர் மோடி வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், கண் சிகிச்சையில் அவர் ஆற்றிய பங்களிப்பும் சமூகத்திற்கான அவரது இடைவிடாத சேவையும் அழியாத முத்திரையை பதித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். முதலமைச்சர்
முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில் எண்ணற்ற மக்களுக்கு கண்ணொளி பாய்ச்சிய பத்ரிநாத் மறைவு மருத்துவத்துறைக்கே பேரிழப்பு என குறிப்பிட்டுள்ளார். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஓ. பன்னீர்செல்வம், தெலங்கானா ஆளுநர், புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் உள்ளிட்ட பலர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டை சேர்ந்த மீனவரை மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ஓமன் நாட்டின் துக் துறைமுகத்தில் வேலை செய்து வந்த தமிழ்நாட்டை சேர்ந்த பெத்தாலிஸ் என்பவருக்கும் உரிமையாளருக்கும் இடையே பிரச்சினை நிலவி வந்த நிலையில் பெத்தாலிஸ் அடையாளம் தெரியாத சிலர் கடத்தி சென்றுள்ளதாகவும் அவரை உடனடியாக மீட்க உரிய நடவடிக்கை எடுக்குமாறு பெத்தாலிஸ் மனைவி ஷோபா ராணி என்பவர் முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்த நிலையில் ஓமன் நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் மூலம் பெத்தாலிஸ் என்பவரை மீட்டு தாயகம் கொண்டுவர உரிய தூதரக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்வு தேவையில்லை என தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் திமுக மூத்த நிர்வாகிகளுக்கு பொற்கிழி வழங்கும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீட் தேர்வு ரத்து செய்யப்படுவதுதான் நமது போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி என கூறினார். ஓபிஎஸ் சசிகலாவின் காலை வாரிவிட்ட எடப்பாடி பழனிசாமி நாடகம் பற்றி பேசக்கூடாது எனவும் அவர் விமர்சித்தார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக கட்சி தலைமை அலுவலகத்தில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக பூத் கமிட்டி, இளைஞர் பாசறை, இளம்பெண்கள் பாசறை மற்றும் மகளிர் அமைப்புகளின் களப்பணி குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதற்கிடையே காசா ஒரு பேரழிவு நகரமாக காட்சியளிப்பதாக எடப்பாடி பழனிசாமி வருத்தம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உலக நாடுகளின் கோரிக்கையை செவிமடுக்காமல் மருத்துவமனைகள், ஐநா முகாம்கள் மீது திட்டமிட்டு பேரழிவு ஆயுதங்களை கொண்டு தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேலின் அராஜகம் கண்டனத்திற்குரியது என பதிவிட்டுள்ளார். கருக்கா வினோத்தை 7 நாட்கள் காவலில் எடுக்க பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் என்ஐஏ மனு தாக்கல் செய்துள்ளது. கிண்டி ஆளுநர் மாளிகை வாசல் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் ரவுடி கருக்கா வினோத் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். கருக்கா வினோத் மீது பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் இருப்பதால் குண்டர் சட்டத்தின் கீழ் அவர் மீது நடவடிக்கை எடுக்க சென்னை காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தோர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் ரவுடி கருக்கா வினோத்தின் பின்னணியில் இருப்பவர்களை கண்டறிந்து அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதையடுத்து ரவுடி கருக்கா வினோத் மீது கடந்த 14ஆம் தேதி கூட்டு சதி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் என்ஐஏ வழக்கு பதிவு செய்தது. இந்த நிலையில் தற்போது கருக்கா வினோத்தை 7 நாட்கள் காவலில் எடுக்க என்ஐஏ முடிவு செய்துள்ள நிலையில் பூந்தமல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் இதற்காக என்ஐஏ மனு தாக்கல் செய்துள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட படகுகள் விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவரப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதி அளித்துள்ளார். சென்னை நந்தனத்தில் அமைந்துள்ள மீன்வளத்துறை அலுவலகத்தில் மீனவர்களுக்கான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மீனவர் நலத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் 15 மீனவர்கள் இலங்கையில் இருந்து வீடு திரும்பி உள்ளதாகவும் படகுகள் விரைவில் தமிழகம் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அந்த உத்தரவை ஏற்று இன்றைக்கு கடலோர பகுதியில் இருக்கின்ற தூண்டில் வலைகள் அமைப்பது, மீன்பிடிப்பதற்கான இடையூறுகளாக இருக்கின்ற அத்தனை நிகழ்வுகளையும் சரி செய்வது, அதுபோல மீன் வளைகுடம் செய்வது, அவர்களுக்கு செல்வதற்கான அணுகு சாலைகளை அமைப்பது, இது போன்ற பணிகளை செய்து அவர்களுக்கு பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற வகையில் தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். அந்த வகையில் தமிழகம் முழுவதும் அந்த சிறப்பான பணிகள் இன்றைக்கு நடைபெற்று வருகிறது. ஓய்வூதிய பலன்கள் எதுவும் கிடைக்கப்படாத நிலையில் செய்தியாளர்கள் சந்திப்பில் அமைச்சரிடம் முறையிட்ட பெண்ணுக்கு விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் உறுதியளித்தார். நடிகை த்ரிஷா குறித்து தவறாகவே பேசவில்லை என நடிகர் மன்சூர் அலிகான் விளக்கம் அளித்துள்ளார். லியோ படத்தில் நடித்தது குறித்து பேசிய மன்சூர் அலிகான் த்ரிஷா குறித்து சர்ச்சையான கருத்துக்களை தெரிவித்திருந்தார். இதையடுத்து நடிகை த்ரிஷா, இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் உள்ளிட்ட பலரும் அவரின் கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தனர்.
தொடர்ந்து நடிகர் மன்சூர் அலிகான் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க கோரி தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு தேசிய மகளிர் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் இன்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த நடிகர் மன்சூர் அலிகான் யாரிடமும் மன்னிப்பு கேட்க முடியாது என்றும் நடிகர் சங்கம் உடனடியாக அறிக்கையை வாபஸ் பெற வேண்டும் என தெரிவித்தார். நடிகர் சங்கம் மிகப்பெரிய தவறு செஞ்சது. நான் சீனியர் மோஸ்ட் மெம்பர், அவங்களுக்கு தெரியும். ஒரு ஆயுட்கால உறுப்பினரை ஒரு விஷயம் வருது, கார்த்திக்லாம் கூட பேசுவேன், எப்போ ஃபோன் பேசினா மனுஷன் சார் என்னங்க சார், என்ன சார் இது என்ன இப்படி ஒரு வீடியோ வந்திருக்கு, என்ன ஒரு கேள்வி கேட்கல, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்கல, ஃபோன்லேயும் பேசலை, ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு இந்த மாதிரி இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு கேட்கணும். இப்போ வாதி பிரதிவாதி கோர்ட்டில் ஒரு வழக்கு நடக்குது, இந்த வீடியோ கொண்டு போய் போட்டு வாதி போடுறாரு, ஜட்ஜி பார்க்குறாரு, தப்பாச்சே, உடனே தூக்கில் போடு, அப்படி போடுவாங்களா? இதான் நடைமுறையா? ஒரு சங்கம் நடத்துகிறவங்க இப்படி பண்ணலாமா? 4 மணி நேரம் நடிகர் சங்கத்துக்கு நான் டைம் தரேன். 4 மணி நேரம். நேற்று கொடுத்த ப்ரெஸ்ஸை உங்களுக்கு ரிலீஸ் பண்ணாங்கல்ல, என்ன போட்டிருக்காங்க அதில்? எல்லாத்து முன்னாடியும் அதே மாதிரி ஒட்டு மண்டிட்டு மன்னிப்பு கேட்டு நான் மன்னிப்பு என்னடா மன்னிப்பு? நான் மன்னிப்பு கேட்குற ஜாலியாடா டே? நடிகர் சங்கம் மிகப்பெரிய இமாலய தவறு செஞ்சுருக்கு. நான் வேணாம், அமைதி காத்துக்கிட்டு இருக்கேன். எரிமலையா குமரனா எல்லாம் துண்டக்கான துணிக்கான கோவணத்தை உருவிட்டு விட்டுரும், எல்லாம் ஓடி போயிருவீங்க. திருவண்ணாமலையில் நடைபெற்ற தீப திருவிழாவின் 5ஆம் நாளில் அண்ணாமலையார் கண்ணாடி ரிஷப வாகனத்தில் எழுந்தருளிய மாடவீதி உலாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி கோலாகலமாக நடைபெற்று வரும் கார்த்திகை தீப திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவத்தில் அண்ணாமலையார் உடனாகிய உண்ணாமுலையம்மன் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகள் கண்ணாடி ரிஷப வாகனங்களில் மாட வீதிகளை சுற்றி வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். 10 நாட்கள் தொடர்ந்து நடைபெறும் இந்த தீப திருவிழாவை ஒட்டி மகா தீப தரிசனத்திற்கு நாடு முழுவதிலும் இருந்து 40 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்பதால் குடிநீர், கழிப்பறை, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன. கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு விழாவை டிசம்பர் 24ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடத்த தமிழ் திரைப்படத்துறையினர் திட்டமிட்டுள்ளனர். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தமிழ் திரைப்படத்துறையின் அனைத்து சங்கங்களும் ஒன்றிணைந்து தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் சார்பில் கலைஞர் நூற்றாண்டு விழாவினை சிறப்பாக கொண்டாடும் விதமாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ் திரைப்படத்துறை சங்கம் சார்பில் ஆர்.கே. செல்வமணி, இயக்குநர்கள் பேரரசு, தயாரிப்பாளர்கள் கலைப்புலி எஸ். தானு, ராஜன், நடிகை லதா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மேலும் தமிழ் திரைத்துறை அனைத்து சங்கங்கள் சார்பாக பல்வேறு நடிகர்கள், தயாரிப்பாளர்கள், இயக்குநர்கள் போன்றவர்களும் கலந்து கொண்டனர். செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்க தலைவர் ஆர்.கே. செல்வமணி நிகழ்ச்சியில் ரஜினி, கமல் உள்ளிட்டோர் நிச்சயம் கலந்து கொள்ள உள்ளதாகவும் விஜய், அஜித் அழைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இல்லை சார், யாரையும் கட்டாயப்படுத்துறதெல்லாம் இல்லை சார். நாங்கள் எங்களுடைய கடமை எல்லாரையும் அழைப்பது தான். வருவது அவங்களுக்கு தெரியும் தலைவருடைய இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இந்த திரையுலகுக்கு. இது சினிமா சம்மந்தப்பட்ட விழானால அது அவங்களுடைய டிசிஷனுக்கு நாங்கள் விட்டுறோம். யாரையும் கம்பல் பண்ணுற ஐடியாவில் இல்லை சார். சார், ஆட்சிக்கு முதல் முறையாக சினிமா விழாவுக்கு முதல்வர் வராங்க இந்த 2-3 வருஷத்தில். அவருக்கு ஏதாவது சிறப்பு, ஏதாவது நினைவு சின்னம், ஏதாவது பட்டம், பரிசு ஏதாவது கொடுக்க மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? இல்லை சார், இன்னும் பிளான் தலைவர் வர்றதே எங்களுக்கு பெரிய சிறப்பு. சிஎம் வர்றது நாங்கள் பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணி ரொம்ப கேட்டுக்கொண்டதின் பேரில் அவங்க இன்றைக்கி இருக்க பணி சுமைகளில் இந்த விழாக்களை மேக்ஸிமம் சிறைத்துறை சம்மந்தப்பட்ட விழாக்களை இவ்வளோ நாள் அவாய்ட் பண்ணிகிட்டு இருந்தார். நாங்கள் பெரிய ரிக்வெஸ்ட் பண்ணி இது ஐயாவுக்கு பண்ண வேண்டிய, எல்லாரும் சேர்ந்து பண்ண வேண்டிய ஒரு கடமையாக இருக்கனால அவரை கேட்டிருக்கோம். அவரும் ஒத்துக்கிட்டார். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை பகுதியை சேர்ந்த சக்தி என்பவர் ராணுவத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். இவர் கடந்த மாதம் வங்கி கணக்கிலிருந்து
சுமார் 6 லட்சம் பணத்தை எடுத்து இருசக்கர வாகனத்தில் வைத்துக் கொண்டு வீடு திரும்பும் போது அடையாளம் தெரியாத நபர் அவரது பணத்தை எடுத்துச் சென்றுள்ளார். இது குறித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணை செய்தனர். அதில் ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தை சேர்ந்த ஆனந்தன் என்பவர் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளது தெரியவந்ததை தொடர்ந்து அவரை கைது செய்து சுமார் 4 லட்சம் பணத்தை மீட்டனர். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் 10க்கும் மேற்பட்ட கிராமத்தினர் வசிக்கும் பகுதிகளுக்கு 30 ஆண்டுகளாக பேருந்து வசதி இல்லாமல் தவிப்பதாகவும் பேருந்து வசதி ஏற்படுத்தி தரக்கோரியும் கிராம மக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மனு அளித்து வேண்டுகோள் விடுத்தனர். வேலூர் மாவட்டம் ஓட்டேரியில் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் மாநில அளவிலான அரசு பள்ளி மாணவ மாணவிகளின் கலைத்திறனை ஊக்குவிக்கும் வகையில் கலை திருவிழா மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது. இதில் வேலூர் மேயர் சுஜாதா, துணை மேயர் சுனில், மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மணிமொழி உள்ளிட்டோர் தமிழகம் முழுவதிலும் இருந்து அரசு பள்ளிகளை சேர்ந்த 2567 மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இதில் விவசாயத்தின் பாதுகாப்பு, தமிழ் மொழியின் சிறப்பு ஆகியவைகள் குறித்தும் ஆடல் பாடல்களுடன் விளக்கும் வகையில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. கலைஞர் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் சார்பில் அரசு கலை கல்லூரி கலையரங்கில் சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் சாந்தி தலைமையில் பொதுமக்களிடம் மனுக்களை பெற்று துவக்கி வைத்தார். இந்த சிறப்பு முகாமில் பட்டா சிட்டாவில் உள்ள எழுத்துப்பிழை, பெயர் சேர்த்தல், பெயர் நீக்கல் உள்ளிட்டவைகளும் சரிபார்க்கப்பட்டது. இந்த முகாமில் தர்மபுரி, பென்னாகரம், காரிமங்கலம், நல்லம்பள்ளி, பாலக்காடு உள்ளிட்ட 5 ஒன்றியங்களில் இருந்தும் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மகளிர் திட்டத்தின் மூலமாக மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களின் விற்பனை கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் வளர்மதி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். அதைத் தொடர்ந்து மகளிர் சுய உதவி குழுக்களின் மூலம் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த பொருட்களை ஆட்சியர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 10 நாட்கள் வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்கள் தங்களின் உற்பத்தி பொருட்களான பல்வேறு உலோகங்களால் உற்பத்தி செய்யப்படும் கைவினைப் பொருட்களை விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்தது. உலக மீனவர் தினத்தையொட்டி காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 11 மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் கடற்கரை சாலையில் அமைந்துள்ள சிந்தனை சிற்பி சிங்காரவேலரின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் RP சந்திரமோகன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள சுண்ணாம்பு குழி பகுதியில் பூட்டியிருந்த வீட்டில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் குறித்து வந்த புகாரின் பேரில் காவல்துறையினர், கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு அடையாளங்கள் சேகரித்தனர். மேலும் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை வைத்து விசாரணை செய்து வருகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பகுதியை சேர்ந்த இளங்கோவன் காவல்துறையில் பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வழக்கம் போல் பணி முடித்துவிட்டு வீடு திரும்பிய போது சாலை விரிவாக்க பணிக்காக கொட்டப்பட்டுள்ள மண் மீது மோதியதில் நிலை தடுமாறி கீழே விழுந்துள்ளார். இதில் பலத்த காயமடைந்த இளங்கோவன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் அவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே அரசு பேருந்தில் பயணச்சீட்டு வாங்க சொன்னபோது எங்களை இலவசமாக அழைத்துச் செல்லுங்கள் என அந்த இளைஞர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட அடுத்த நிறுத்தத்தில் அவர்களை நடத்துனர் இறக்கிவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் இருசக்கர வாகனத்தில் பேருந்தை பின்தொடர்ந்து வந்து ஓட்டுநர் பிரபாகர் மற்றும் நடத்துனர் குமார் ஆகியோர் மீது செங்கல் மற்றும் கற்கள் கொண்டு தாக்குதலில் ஈடுபட்டனர். காயமடைந்த இருவரையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததை தொடர்ந்து பொதுமக்கள் உதவியுடன் இளைஞர்களை காவல்துறையினர் மடக்கி பிடித்தனர். மேலும் கரட்டூர் பகுதியை சேர்ந்த ஆனந்தன் மற்றும் கோட்டூர் பகுதியை சேர்ந்த மகேந்திர பிரசாத் ஆகிய இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த காவல்துறையினர் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ரஞ்சித் என்பவரை தேடி வருகின்றனர்.
காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு சனி பகவான் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு சிவாலயங்களில் கார்த்திகை மாதம் 1வது சோமவாரத்தை முன்னிட்டு சிவனுக்கும் அம்பாளுக்கும் சங்காபிஷேகம் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய உள்துறை அமைச்சர், டிசம்பர் மாதம் நடைபெற உள்ள திருநள்ளாறு சனிப்பெயர்ச்சி விழாவில் 1400க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். சனிப்பெயர்ச்சி விழாவிலே பொதுமக்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதற்கு ஏற்றார் போல இங்கு அனைத்து விதமான காவல்துறை சம்பந்தமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது. இன்றைக்கு காவல்துறை சம்பந்தமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது என்பதை இங்கே நாங்கள் ஆய்வு செய்தோம். அந்த ஆய்வின் அடிப்படையிலே கிட்டத்தட்ட இந்த விழா ஏற்பாடுகளை ஒழுங்குபடுத்துவதற்கும் கவனிப்பதற்கும் கிட்டத்தட்ட 1400 போலீசார் பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுத்த இருக்கின்றார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் கிரிசமுத்திரம் பகுதியில் ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இதில் 165க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வரும் நிலையில் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் இல்லாததால் சமூக விரோதிகள் சிலர் பள்ளி முடிந்ததும் மற்றும் விடுமுறை நாட்களில் பள்ளிக்குள் நுழைந்து வகுப்பறையில் மது அருந்தியும் மலம் கழித்துவிட்டு செல்வதால் மாணவர்கள் வகுப்பறையில் அமர்ந்து பயில முடியாத சூழல் ஏற்பட்டு வருகிறது. இதுபோன்ற சமூக விரோத செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் பள்ளிக்கு தூய்மை பணியாளர் இல்லாததால் ஊராட்சியில் பணிபுரிந்து வரும் தூய்மை பணியாளர்கள் மற்றும் பகுதி மக்கள் சிலரை அழைத்து தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. உயர்நிலை பள்ளி தலைமை ஆசிரியர்கள் பதவி இறக்கம் செய்யும் நடவடிக்கை கண்டித்து சென்னை எழும்பூர் ராஜரத்னம் விளையாட்டு அரங்கம் அருகில் உயர்கல்வி தலைமை ஆசிரியர்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழக அரசானது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த விஷயத்தில் தலையிட்டு 1300 தலைமை ஆசிரியர்களை பதவியிறக்கம் செய்யும் நடவடிக்கையை தவிர்க்க வேண்டுமாய் தமிழ்நாடு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கம் கேட்டுக்கொண்டது. இதனால யார் யார் பாதிக்கப்படுறாங்க, தலைமை உங்களுடைய பதவிக்கு வரணும், நீங்கள் போகிற இடத்துல அவங்களுக்கு வர்றதா இதில் ஒரு 1300 தலைமை ஆசிரியர் ரிவர்ஷன் பண்ணால் இப்போ போதுமான இடமும் கிடையாது. சப்ஜெக்ட் வைஸ் டீச்சர்ஸ் பதவி மூலையாக இருப்பாங்க. இப்போ தமிழ், இங்கிலீஷ் அந்த ஒவ்வொரு பாடவாரியாக இருப்பாங்க. அந்த பாடவாரியாக முதுநிலை ஆசிரியர் பள்ளிக்கூடத்தில் காலி இருந்தால் மட்டும்தான் அங்கே போக முடியும். நிர்வாக சிக்கல்களும் ஏற்படும். 5 ஆண்டுகளுக்கு மேலே இவங்க பணிபுரிந்து இருக்கிறாங்க. ஒரு நிர்வாக பணியிலிருந்து ஒரு தலைமை ஆசிரியராக மாற்றினோம்னா அவங்க மனதளவில் பாதிக்கப்படுறாங்க. ஒரு மன உளைச்சலோடு இருக்கிறாங்க. நிம்மதியாக பாடல் கற்பிக்க முடியாது. மாணவ சமுதாயம் பாதிக்கக்கூடிய நிலை ஏற்படும். திருவண்ணாமலை கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவில் கார்த்திகை தீப திருநாள் மற்றும் பௌர்ணமி கிரிவலத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பிற முக்கிய நகரங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களான பெங்களூரு, புதுச்சேரி ஆகிய இடங்களில் இருந்து 2700 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளது. மேலும் திருவண்ணாமலை நகரில் போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்காக அமைக்கப்பட்டுள்ள 9 தற்காலிக பேருந்து நிலையங்களில் இருந்து பக்தர்கள் கிரிவல பாதை சென்று திரும்பி வருவதற்கு வசதியாக 40 சிற்றுந்துகள் கட்டணமில்லா சிற்றுந்துகளாக இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வரும் 26ஆம் தேதி கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி அண்ணாமலையார் மலையேறும் பக்தர்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகளை மாவட்ட நிர்வாகம் வெளியிட்டுள்ளது. அதில் குறைந்தபட்சம் 18 வயது நிறைவடைந்தவர்கள் முதல் அதிகபட்சம் 60 வயது உள்ளவர்கள் மட்டுமே மலையேற அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் 26ஆம் தேதி பிற்பகல் 2 மணி வரை மட்டுமே பக்தர்கள் மலையேறுவதற்கு அனுமதிக்கப்படுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி.
சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 25 ரூபாய் உயர்ந்து 5,730 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் தங்கத்தின் விலை 200 ரூபாய் உயர்ந்து 45,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 40 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 79 ரூபாய் 40 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 79,400 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட உள்ளதாக கத்தாரில் ஹமாஸ் தலைவர் ஹனியா தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் பேச்சுவார்த்தையில் முதன்முறையாக நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்திருந்த நிலையில் போர் நிறுத்த உடன்படிக்கை எட்டப்பட உள்ளதாக கத்தாரில் ஹமாஸ் தலைவர் ஹனியா தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பேச்சுவார்த்தைகள் கடைசி நிமிடத்தில் தோல்வி அடைய வாய்ப்புள்ளதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. 50 பிணை கைதிகளை ஹமாஸ் விடுவித்தால் 3 நாட்களுக்கு போரை நிறுத்தி மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் கிடைக்க கத்தார் அரசு மத்தியஸ்தம் செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அனைத்து பல்கலைக்கழக வேந்தர்களாக முதலமைச்சரே இருக்க வேண்டும். பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஜெயலலிதாவுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாராட்டு. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் அடுத்த கூட்டம் 23ஆம் தேதி கூட உள்ளதாக அறிவிப்பு. தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களுக்கு அழைப்பு. ராஜஸ்தான் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காங்கிரஸ் பாஜகவினர் தீவிர பிரச்சாரம். பணக்காரர்கள் பற்றி மட்டுமே பாஜக சிந்திப்பதாக ராகுல் காந்தி விமர்சனம். தமிழ்நாட்டில் நாளை மற்றும் நாளை மறுநாள் மிக கனமழைக்கு வாய்ப்பு. 2 நாட்களுக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை அறிவிப்பு. மீனவரை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.